இது கடிச்சிட்டா கடிப்பட்ட மனுஷனுக்கு வாழக்கூடிய நேரமே 1 hour தான். இது ஏன் இந்த இடத்துல டாப் லெவலில் வச்சிருக்கேன்னா அதோட விஷமும் டாப் லெவலில் இருக்கும். அந்த பகுதியை ரோல் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த விட்டு விட்டு கடிச்சிக்கிட்டே இருக்கும். கண்ணாடி விரிய நல்ல பாம்போட 10 மடங்கு விஷத்தன்மை அதிகம். 45 நிமிஷத்துக்குள்ளே நம்மளோட பாடியை பேரலைஸ் பண்ணிடும். அந்த மாதிரி கை காலை ரொம்ப மாதிரி மாற்றி விட்டுரும். அப்படியே ஸ்டெக்காகி நின்றுடும். பேச முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்கிறது புரியும், ஆனால் திருப்பி ரீப்ளே பண்ண முடியாது. அந்த மாதிரி லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடும். கட்டு விரியன்னு சொல்லுவாங்க. பிளாக் கலராக இருக்கும், வெள்ளை லைன் இருக்கும். ஆனால் இது மோஸ்ட்டாக பகலில் வெளியில் வராது, நைட்டில் தான் வெளியில் வரும். புரியுதுங்களா? நைட்டு விரும்பி இது நெஜப்பாம்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது நெஜப்பாம்பு தான். லப்பர்லாம் கிடையாது. இது நெஜப்பாம்பு. எவ்வளோ அழகாக இருக்குதோ அவ்வளவும் ஆபத்து அதிகம். அங்கே நிறைய பேர் நினைக்கலாம் இது சின்ன பாம்பாக இருக்குது, இது விஷமான். இது நேம் வந்து இங்கிலீஷில் வந்து கல்டு வைப்பர்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து சுருட்டை விரியன்னு சொல்லுவாங்க. இது குட்டி பாம்பு கிடையாது, இது அடல்ட். இது வயசு கேட்டிங்கன்னா 10 வருஷத்து பாம்பு. இது 10 years ஓல்டு. இது சரிங்களா? 35 வருஷம் ஆனாலும் பாம்பு இவ்வளோ தான் இருக்கும், வளராது. இது முழுசாக வளர்ந்துடுச்சு. ஆனால் கடிச்சிட்டா கடிப்பட்ட பகுதி 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் ஏனக்கால் மாதிரி வீக்கம் அடையும். பெருசாக 2 நாள் டைம் கொடுக்கும். நம்ம இம்மிடியட்டாக மெடிசன் எடுத்துக்கணும். மெடிசன் எல்லா ஹாஸ்பிட்டலுமே இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில், எல்லா ஹாஸ்பிட்டலுமே இருக்கும். மெயின் விஷயம் நிறைய பேர் இருக்கோம், பாம்பு முட்டையில் இருந்து தான் வெளியில் வருது. இதெல்லாம் வந்து நாய் பூனைகள் மாதிரி குட்டி போடும் டைரெக்டாகவே. இது மேமல்ஸ். இது அந்த குட்டி போடும் போது அந்த குட்டி விஷத்தோடு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா விஷத்தோடு தான் இருக்கும். மோஸ்ட்டாக இந்த பாம்பு மணல் பகுதியில் இருந்தால் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு சிரமமாக இருக்கும். புரியுதுங்களா? அது மண்ணோட மண்ணாக இருக்கிறதே தெரியாது. நம்ம தெரியாமல் காலோ கையோ பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோன்னு வச்சுங்க, ஒரு 10 சென்டிமீட்டர் வரையும் ஜம்ப் பண்ணி கடிக்கும். அது கடிச்ச உடனே நம்மளுக்கு முள்ளோ இல்லை கல்லோ குத்துற மாதிரி தான் கிடைக்கும் ஃபீல். அதுக்கப்புறம் தான் வீக்கம் அடையும் அந்த படையும். இது அதிகமாக எம்டியான கிரவுண்டில் இருக்கும். இந்த மாதிரி பீச் ஹவுஸ்க்கு போகும்போது அந்த மணல் பகுதியில் அதிகமாக இருக்கும். பாம்பு இல்லாத இடம் எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்தபடி பாம்பு கீழே படுத்துட்டு பார்த்தீங்களா? நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் மோஸ்ட்டாக பாம்பு மலைப்பாம்பு. இது மலைப்பாம்பு குட்டி. இது புரியுதுங்களா? ஆனால் இது மலைப்பாம்பு குட்டி கிடையாது. மலைப்பாம்புன்றது விஷம் இல்லாதது, பொதுவாக இங்கே இருக்காது. இது கண்ணாடி விரியன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக ஏன்னா ஒரு காட்டு பகுதிக்கு எங்கன்னா போகும்போது செடிக்குள்ளே இருந்துட்டா தெரியாது. ஏன்னா அதோட இலை மாதிரியே அதோட உடல் அமைப்பு மாற்றிடும். புரியுதுங்களா? 1 அடியிலேருந்து 2 அடி வரையும் ஜம்ப் பண்ணி கடிக்கும். இது கடிக்கிற பொசிஷனில் இருக்குது. புரியுதுங்களா? அது இருக்கிற தலைப்பகுதி இது வரையும் வந்து போகும். இந்த டைப்பில் கடிக்காது. புரியுதுங்களா? அந்த வட்டம் போட்டிருக்க பார்த்தீங்களா? 360 டிகிரி கோணத்தில் பார்க்க தெரியும். 360 டிகிரி விஷுவல் அதுக்கு. புரியுதுங்களா? எந்த டைரக்ஷனில் வேணாலும் கடிக்கும். புரியுதுங்களா? மோஸ்ட்டாக இந்த சுருட்டை விரியன் கடிச்சிட்டா நம்மளோட பிளட் வந்து சிறிய உரைய ஆரம்பிக்கும். இதோட கடிச்சிடுச்சுன்னா ஒரு 10-20 செகண்ட்குள்ளே நம்ம பிளட் எல்லாமே கிளாட்டாக மாற்றிடும். புரியுதுங்களா? இன்னொரு விஷயம், அந்த பிளட்டு மாத்திர பிளட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக மாற்றிடும். சகப்பு கலராக இருக்காது, பிளட்டு கெட்டு போயிடும். ஒரு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கடிப்பட்ட இடத்த விட்டுட்டு மேல் பகுதியில் நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல தூரங்கள் இருக்கோ, ஹோல்ஸ் இருக்கோ, அந்த பகுதியில் தண்ணி வடிகிற மாதிரி பிளட்டு வெளியே வரும். ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளோட பிளட்டு தான் பாதிக்கப்படும். ஒரு விஷம் கடிச்சிட்டா கடிப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாக் கலராக மாறிக்கிட்டே வரும். கட் பண்ணி எடுக்கிற லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். 3 மணி நேரம் டைம் கொடுக்கும். 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம மெடிசன் எடுத்துக்கணும். இது 7 குட்டி போடுறேன்னு சொன்ன பார்த்தீங்களா? இது வருஷத்தில் குறைஞ்சபட்சம் 85 குட்டி வரையும் போடும். அதுவும் ஒரு ½ hour போட்டுரும். எல்லா குட்டியுமே அனைத்துமே விஷத்தோடு இருக்கும், விஷ பல்லுகளோடு இருக்கும்.